வணக்கம். முதன்மைச் செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை பலவீனப்படுத்தவும் டாலரின் மதிப்பை குறைக்கும் நோக்கத்திலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார். டாலரின் மதிப்பை குறைக்க முற்பட்டால் அதற்கு தகுந்த விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பயங்கரவாதம் சார்ந்த விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமிருக்கக்கூடாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரேசிலில் அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா சில்வாவுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்தும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு உயரிய விருதை வழங்கி பிரேசில் கௌரவித்துள்ளது. பிரேசிலியாவில் உள்ள அதிபர் மாளிகையில் பிரதமர் மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையோடு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு த கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் விருதை அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனோசியா லூலா ட சில்வா வழங்கினார். இந்தியா பிரேசில் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் அளப்பரிய பங்களிப்பை நல்கியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து பீகாரில் இன்று எதிர்க்கட்சிகள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. பீகாரில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று நடைபெறும் போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவித்துள்ளார். கடலூர் அருகே செம்மங்குப்பம் கிராமத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அக்கா, தம்பி உட்பட 3 மாணாக்கர் உயிரிழந்தனர். மேலும் ஒரு மாணவர் உட்பட 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குழந்தைகளை மீட்கச் சென்ற அண்ணாதுரை என்பவர் மின்சாரம் பாய்ந்து படுகாயமடைந்துள்ளார். கடலூர் ரயில்வே விபத்துக்கு ரயில்வே கேட்டை மூடாததே காரணம் என கூறி கேட் கீப்பர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து கேட் கீப்பரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேவேளையில் ரயில் வருவது குறித்து தமக்கு சிக்னல் கிடைக்கவில்லை என கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடலூரில் வேன் மீது ரயில் மோதிய விபத்து குறித்து தெற்கு ரயில்வே அளித்திருக்கும் விளக்கங்களில் முரண்பாடுகள் உள்ளன. முதலில் கேட்டை மூட கேட் கீப்பர் முயன்றதாகவும், அப்போது வேன் ஓட்டுநரின் வலியுறுத்தலின் பேரில் வேனை கேட் கீப்பர் அனுமதித்ததாகவும் தெற்கு ரயில்வே கூறியிருந்தது. இதன் பின்னர் அளித்த விளக்கத்தில் வேன் ஓட்டுநர் வலியுறுத்தியதால் மூடியிருந்த கேட்டை விதிமீறி கேட் கீப்பர் திறந்துவிட்டதாக கூறியுள்ளது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த மாணாக்கரின் உடலுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக விபத்தில் படுகாயமடைந்த மாணவனையும் MRK பன்னீர்செல்வம் சந்தித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதிமுக கூட்டணி கட்சிகள் இணக்கமாக இல்லை என கூற திருமாவளவன் யார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் 2ஆம் நாளாக பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றாகத்தான் உள்ளன எனவும் கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். பள்ளி, கல்லூரி விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என பெயர் அறிவித்த தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் பாராட்டுகளை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது அதிமுகவில் உள்ளவர்கள் அக்கட்சியின் உறுப்பினர்களா அல்லது அமித்ஷாவின் தொண்டர்களா என வினவினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போதும் இருமுனை போட்டிதான் நிலவும் எனவும் தெரிவித்தார். திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்த இந்த ஆலோசனைக் கூட்டம் கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என துரைமுருகன் கூறியுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை தொடங்கப்பட்ட 5 நாட்களில் 31 லட்சம் பேர் திமுகவில் இணைந்துள்ளதாக அக்கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்த உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பரப்புரையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார். இதில் திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களை கட்சியில் இணைத்து வருகின்றனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் அன்புமணியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராமதாஸின் பேச்சுக்கு பொதுவெளியில் கட்டுப்படாமல் இருக்கும் அன்புமணியை மிக வன்மையாக கண்டிப்பதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், வேட்பாளர்களுக்கான A ஃபார்ம், B ஃபார்மில் கையெழுத்திடும் அதிகாரம்
தனக்கு மட்டுமே உள்ளதாகவும் கூறினார். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் அவரது தலைமையின் மீது நிர்வாக குழு நம்பிக்கை தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அன்புமணி ராமதாஸ், வடிவேல் ராவணன் ஆகியோர் பங்கேற்காத செயற்குழு, பொதுக்குழு கூட்டங்கள் கட்சியின் சட்ட விதிகளுக்கு முரணானவை எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணியும் ஒன்றிணைய கூறி தைலாபுரம் இல்லத்தின் முன்பாக அன்புமணி ஆதரவாளர் தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமந்தூரில் நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்காததால் வந்தவாசியைச் சேர்ந்த அவரது ஆதரவாளர்கள் இந்த செயலில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தீக்குளிக்க முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்து வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் செல்லவிருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது சுற்றுப்பயணத்திற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தெரிவித்தார். வல்லக்கோட்டை முருகன் கோவில் விமான கலச பகுதிக்கு தான் அனுமதிக்கப்படாதது நவீன தீண்டாமை அல்ல என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரி காழ்ப்புணர்ச்சி காட்டியதாக குறிப்பிட்ட அவர் வலதுசாரி அதிகாரிகளின் தவறுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். அஜித் குமாரின் சட்டவிரோத காவல் மரணம் தொடர்பான விசாரணையை ஒரு வாரத்துக்குள் தொடங்க வேண்டும் என சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் இறுதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது. அஜித் குமாரின் தாயாருக்கும் பணப்பலன் வழங்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியுள்ளது. காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித் குமாரின் சகோதரர் நவீன்குமார் தனக்கு அளிக்கப்பட்ட அரசு வேலை மற்றும் வீட்டுமனை பட்டாவில் திருப்தி இல்லை என்று தெரிவித்துள்ளார். தான் பணிபுரிய வேண்டிய இடம் வீட்டிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் தனக்கு அளிக்கப்பட்ட வீட்டுமனை காட்டுப்பகுதிக்குள் தண்ணீர் இல்லாத இடத்தில் உள்ளதாகவும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித் குமாரின் குடும்பத்தினருக்கு தந்த வீட்டு மனையை மாவட்ட வருவாய் அலுவலர் ஆய்வு செய்தார். தேளி கிராமத்தில் தரப்பட்ட மனை ஊரை விட்டு வெகு தூரத்தில் காட்டுப்பகுதியில் இருப்பதாக அஜித் குமாரின் தம்பி நவீன்குமார் கவலை தெரிவித்திருந்தார். இது சர்ச்சையான நிலையில் வீட்டு மனையை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வசுரபி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். திருப்புவனம் காவல் கொலை விவகாரத்தில் உயிரிழந்த அஜித் குமாரின் குடும்பத்தினருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் பேட்டி அளித்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் எடுபடாது என்றும் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என்றும் கூறினார். போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. இருவரும் தலா 10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அதேபோல் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இருவரும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடவும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சாவை கடத்தி வந்த பயணி கைது செய்யப்பட்டார். பாங்காக்கிலிருந்து கோலாலம்பூர் வழியாக திருச்சிக்கு ஏர் ஏசியா விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் சோதனையிட்டனர். அப்போது பயணி ஒருவரது உடைமையில் 11.8 கிலோ ஹைட்ரோபோனிக் வகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேகதாது அணைக்கு அனுமதி கோரி கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது மேகதாது அணைக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்க மத்திய நீர்வள ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறு வலியுறுத்தியுள்ளார். மேலும் அணைக்கான தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆலோசித்துள்ளார். மராத்தி மொழியின் பெருமையை காப்போம் என கூறி மகாராஷ்டிராவில் தானேவில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் உத்தவ் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் பிரிவு ஆகிய கட்சிகளும் கலந்து கொண்டன. காவல்துறையின் தடையை மீறி இந்த பேரணி நடைபெற்றது. பீகார் மாநிலத்தில் நிரந்தரமாக வசிக்கும் பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 35 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்க நிதிஷ்குமார் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறும் நிலையில் அம்மாநில அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. பிரசாந்த் கிஷோரின் ஜன்ஸ்வராஜ் கட்சி பீகாரின் அனைத்து 243 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிகளுடன் ஜன்ஸ்வராஜ் கட்சியும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவதால் பீகார் தேர்தலில் மும்முனை போட்டி உருவாகியுள்ளது.
கொசு தொல்லைக்கு தீர்வு காண AI தொழில்நுட்பத்தின் உதவியை ஆந்திர அரசு நாடியுள்ளது. கொசுக்கள் உருவாகும் பகுதிகளில் AI கேமராக்கள் கொண்ட ட்ரோன்கள் கண்காணித்து மருந்தை தூவும் முறையை சோதனை ரீதியில் ஆந்திர அரசு செயல்படுத்த உள்ளது. 6 நகரங்களில் 66 இடங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானம் ஒன்று பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக எழுந்த கூற்றை ரஃபேல் தயாரிப்பு நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எரிக் டிராப்பியர், ஒரு ரஃபேல் போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 12,000 மீட்டர் உயரத்தில் பயிற்சியின் போது கீழே விழுந்ததாகவும் எதிரியின் தலையீடு இல்லை என்றும் அவர் விளக்கினார். பாகிஸ்தானின் கூற்றுகள் ஆதாரமற்றவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் தனியார் பேருந்துகள் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துகளின் காலாவதியான பெர்மிட்டுகளை தாமதமின்றி புதுப்பிக்க வேண்டும், நெடுந்தொலைவு தனியார் பேருந்துகள் அனைத்து நிறுத்தங்களிலும் நின்று செல்லும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது. கேரளாவில் சுற்றுலா தலங்கள் நிறைந்த இடுக்கி மாவட்டத்தில் தொடர்ந்து நிகழும் விபத்துகளின் எதிரொலியாக அனைத்து ஜீப் சவாரிகளுக்கும் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் செல்லும் பாதைகள், வனப்பகுதிகள், ஆபத்தான சாலைகளை நேரில் ஆய்வு செய்ய காவல், வனம் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காஷ்மீரில் கடந்த சில ஆண்டுகளாக ஏர் கண்டிஷனர் இயந்திரங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. முன்பெல்லாம் ஆண்டுக்கு 150 ஏசிகள் மட்டுமே விற்கும் கடைகளில் தற்போது மாதத்திற்கு 150 ஏசிகள் விற்கின்றன. முழு பணமும் கொடுத்தாலும் ஏசிக்கு முன்பதிவு செய்து வாரக்கணக்கில் காத்திருக்கும் நிலை உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். சீனா நேபாள எல்லையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மாயமான 15 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. லெண்டே நீரோடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக 37 பேர் மாயமாகினர். இதில் 22 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 15 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஸ்பெயினின் வடகிழக்கில் அமைந்துள்ள தரகோனா பகுதியில் பற்றி எரியும் காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள 18,000 பேரை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சுமார் 3,000 ஹெக்டேர் நிலம் காட்டுத்தீக்கு இரையாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 104ஆக அதிகரித்துள்ளது. பலரை காணவில்லை என்பதால் தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கெர்வில் என்ற இடத்தில் மிக குறுகிய நேரத்தில் மிக அதிக அளவு மழை பொழிந்ததால் அங்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளது. உலகம் ஒரு பேரரசர் உருவாவதை விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா விமர்சித்துள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான பிரிக்ஸ் அமைப்பின் கொள்கைகளுடன் ஒத்து செல்பவர்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பிரேசில் அதிபர், அமெரிக்காவின் மிரட்டல் குறித்து யாரும் அஞ்ச தேவையில்லை என்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு முறைப்படி பரிந்துரைத்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள நேதன்யாகு அதிபர் டிரம்பை சந்தித்த போது நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்தது தொடர்பான கடிதத்தையும் வழங்கினார். இச்சந்திப்பின் போது ஈரான் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம், ஈரானின் அணு ஆயுத பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. ராமபுரான் தங்கள் நாட்டில் பிறந்தவர் என்று நேபாள பிரதமர் சர்மா ஒலி மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளார். ராமர் எங்கள் நாட்டுக்காரர் என சொல்லிக் கொள்வதில் நேபாள மக்கள் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது எனவும் சர்மா ஒலி கூறினார். காத்மண்டுவில் சுற்றுலா தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர், வால்மீகி ராமாயணத்திலேயே ராமர் பிறந்த பகுதி என கூறப்பட்டுள்ள இடம் நேபாளத்தில்தான் இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்ற ஜப்பான் பேரரசர் நருஹிட்டோவுக்கு பாரம்பரியமான முறையில் வரவேற்பளிக்கப்பட்டது. பேரரசர் நருஹிட்டோவை மார்பில் கவசங்கள் அணிந்த காவல்படை வீரர்கள் குதிரை மீது அமர்ந்து வரவேற்றனர். 2ஆம் உலகப் போரில் இறந்த ஜப்பானிய வீரர்களின் நினைவிடத்தில் பேரரசர் நருஹிட்டோ அஞ்சலி செலுத்தினார். விண்வெளி ரகசியங்களை மேலும் அறிவதற்காக சீனாவில் உலகளாவிய ஒரு சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது. நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலனை வடிவமைத்த சீன விஞ்ஞானி டு வைரன் இந்த அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். விண்வெளி தொடர்பான தொழில்நுட்பங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு மேலும் பல புதிய விவரங்களை அறிவதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். பனிப்படர்ந்த அண்டார்டிகா கண்டத்திற்கு சுற்றுலா செல்பவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டுக்கு சராசரியாக 8,000 பேர் மட்டுமே அண்டார்டிகா சென்றனர். அது இப்போது 1,25,000 அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த போக்கு தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஐசிசி தரவரிசையில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் தீப்தி சர்மா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக பெரும்பாலும் ஐசிசியின் தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள் தீப்தி சர்மாவின் பெயர் இடம்பெற்று வந்துள்ளது. தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் விரைவில் அவர் முதலிடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்த நடிகை வின்சி அலோஷியஸிடம் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மன்னிப்பு கோரியுள்ளார். தனது செயல் தொந்தரவு அளித்திருந்தால் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். தான் கேலியாக பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.